சுஜாதா எழுதிய த்ரில்லர் நாவல் ஆ. ஒரு அமானுஷ்ய கதை முடிவுக்கு வர்ற நேரம் வந்துடுச்சு. நம்ம கதையினுடைய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அத்தியாயம் 31. மறுதினம் நான் சர்க்கார் தரப்பு வக்கீலால் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டேன். மிஸ்டர் தினேஷ்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். உங்களால் இப்போ நல்லது கெட்டது எல்லாமே சொல்ல முடியும் இல்லையா? முடியும். அந்த ஒரு கணத்தில் மட்டும் நீங்கள் நல்லது கெட்டது தராதரம் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தீங்க, அப்படி தானே? எந்த கணம்? உங்கள் மனைவியை கழுத்தை நெரிச்சு கொண்டீங்களே எப்போ? அதான் சொன்னனே, நான் அப்போ ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தேன். நானாகவே இல்லை. எப்படி சொல்கிறீங்க? ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் சுய கட்டுப்பாட்டை இழந்தீங்க, அப்படி தானே? 10 நிமிஷம் இல்லைங்க, என்னோடய மனசுக்குள்ளே நடந்த யுத்தம் அது. எப்போ குரல் கேட்கும், எப்போ அதனுடைய வற்புறுத்தல் பேச்சை கேட்டு நான் விரும்பாத காரியங்களை பண்ணுவேன்னு சொல்லவே முடியாத அந்த அவஸ்தை நிலையில் இருந்தேன். அதுக்காக மருத்துவர் உதவியை நாடினேன், ஸ்கேன் பண்ணிக்கிட்டேன், கோயிலுக்கு போனேன், யோகிகளை தேடினேன். உங்களுக்கு மறுபிறவியில் நம்பிக்கை இருக்கா தினேஷ்குமார்? எனக்கு நடந்ததை பார்த்தா மறுபிறவி இருக்கும் போல தான் தோணுது. இல்லைன்னா இந்த பேரெல்லாம் எப்படி என் மனசுக்குள்ளே நுழையும்? ஜெயலட்சுமி, சர்மா, கோபாலன், பண்டரி எல்லாரும் அந்த காலகட்டத்தில் இருந்த ஜனங்க. இந்த ஜெயலட்சுமி சர்மா கதைங்களை நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கலாம் இல்லையா தினேஷ்குமார்? இப்போ ஒரு கோப வெறியில் நீங்கள் உங்கள் மனைவியை கொண்டுட்டு இந்த மறுபிறவிங்கிற மாய பூச்சை கொடுத்து மருத்துவ நிழலில் ஒளிஞ்சுக்க பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் அவளை கொல்ல எந்த விதமான காரணமும் இல்லையே. நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். எங்களுக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே கிடையாது. உண்மை என்னென்னா, அவளை கொன்ன போது நான் இல்லை. இதை கோர்ட்டால் சரியாக உணர முடியாட்டா அது என்னுடைய துரதிர்ஷ்டம். அதற்கான தண்டனையை நான் ஏற்க தயாராக இருக்கேன். நான் செய்த காரியம் சாதாரணமான சூழ்நிலையில் தப்பு தான். ஆனால் நீங்கள் நம்பலைன்னா என்னுடைய தவிப்பையும் இந்த உபாதையோட போராடினதையும் சரியாக கோர்ட்டில் சொல்ல முடியலன்னு தான் அர்த்தம். யுவரானர், நீங்கள் தீர்மானிங்க. நான் என் உயிருக்காக ஏங்கலை. நீங்கள் கொடுக்குற தண்டனையை கொடுங்க. என் மனசு எப்படி என்னால் நிரூபிக்க முடியும்? தினேஷ்குமார், இப்போ கூட நீங்கள் உங்கள் வாக்குமூலத்தை மாற்றிக்கலாம். மனுஷ கொலையோடு போயிடும் என்றார் சர்க்கார் வக்கீல். வசந்த் உடனே எழுந்து, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், நண்பர் அத்துமீறி சொல்கிறார் என்றார். கமான் வசந்த், இதை எந்த கோர்ட்டும் நம்புமா? பூர்வ ஜென்மத்து கதையை இந்த ஜென்மத்தில் தொடர்ந்தோம்னா தேவைப்பட்டால் எத்தனையோ உதாரணங்கள் கொடுக்க முடியும் எங்களால். எத்தனையோ ஆராய்ச்சி குறிப்புகளை வர்ஜீனியா பல்கலைக்கழகத்து டாக்டர் ஸ்டீவன்சன் இதை பற்றி தீவிரமாக ஆராய்ந்திருக்கிறார். தினேஷ்குமார், ரவிங்கிற உங்கள் நண்பர் ஒரு விபத்தில் இறந்தது ஞாபகம் இருக்கா? அவர் காரை ஓட்டிகிட்டு இருக்கப்போ திடீர்னு பாதை மாதிரி ஒரு பஸ்ஸு முன்னாலே பாய்ந்து அவர் செத்து போனது, அதுக்கு நான் தான் காரணம்னு நீங்கள் சொன்னது, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? யுவர் ஆனர், இந்த கேஸ் பற்றிய போலீஸ் ரிப்போர்ட் வேறு விதமாக இருக்கும்போது நண்பர் அதை போட்டு குழப்புகிறார் என்றார் வசந்த். போலீஸ் கேஸு ஜோடிக்கப்பட்டதுங்க. இந்த விபத்துக்கு காரணம் இவர் தான். இப்போ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அவருடைய ஆஃபீஸ் நண்பர் ரவியை கொண்டுட்டார். அதன் பின்பு அவருடைய மனைவி. இதனால் தினேஷ்குமார் பொறாமை அல்லது ஏதாவது கள்ள நட்பு காரணமாக நண்பர் காரணமில்லாத சம்பவத்துக்கு காரணம் தேடிக்கொண்டிருக்கிறார். நீதிபதி சர்க்கார் வக்கீலிடம், இந்த புது பிரச்சனையை எழுப்பின வேண்டாம், இப்போ இருக்கிற குழப்பமே போதும் என்றார். இல்லை, நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கணவன் மனைவி உறவின் அத்தனை பரிமாணங்களை மறந்து கொள்ளாமல் மேம்போக்காக இவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னு கணவன் மனைவியை கொல்ல காரணம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாதே. சரி, பாயிண்ட் குறிக்கப்பட்டது, மேலே தொடருங்கள். உங்கள் மனைவியை கல்யாணத்துக்கு முன்னாலே உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது என் தாயால் ஏற்பாடு செய்யப்பட்ட கல்யாணம். உங்கள் தாயின் வற்புறுத்தலின் பேரில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லை, அவளை பார்த்த நிமிஷமே நான் தீர்மானிச்சிட்டேன். அதன் காரணம் பிற்பாடு தான் தெரிய வந்தது. என்ன காரணம்? அவள் சாயலில் ஜெயலட்சுமி டீச்சர் போல இருந்தாள். மை காட், மறுபடியும் முன்ஜென்பமா என்ன என்றார் நீதிபதி. அதாங்க நிஜமான காரணம். அவளை நான் கல்யாணம் செஞ்ச உடனே சம்மதிச்சதுக்கு அதுதான் காரணம். இருக்கட்டும், நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் பல பெண்களுடன் அந்யோன்யமாக பழகியிருக்கீங்க இல்லையா? ஆஃபீஸ் பெண்களுடன் பழகியிருக்கிறேன், ஆஃபீஸ் விஷயமாக. அவங்க யார்கிட்டையும் கல்யாணம் செஞ்சு கொள்வதாக வாக்கு கொடுத்தது இல்லையா? கொடுத்துருக்கலாம், விளையாட்டு போக்காக பேசி கொள்ளும்போது. எல்லாமே உங்களுக்கு விளையாட்டு தானா? இல்லை என்றால் ஆஃபீஸ் உத்தியோகம் ரொம்ப சீரியஸாகி போய்விடுமே. சிலர் இந்த வேடிக்கை விளையாட்டுகளை நிஜம் போல எடுத்துக்கொள்ள சந்தர்ப்பம் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம்.
இந்த மாதிரி சுற்றி வளைத்து நாள் பூரா என்னிடம் கேள்விகளை கேட்டார் சர்க்கார் வக்கீல். குற்றவாளி தான் இந்த கொலையை செய்தார் என்று போலீஸ் வாக்குமூலத்தில் கொடுத்திருக்கிறார். அவர் புத்தி சுவாதீனமற்றவர் என்பதற்கும் புத்தி சுவாதீனத்துடன் இந்த காரியத்தை செய்யவில்லை என்பதற்கும் எந்த விதமான சாட்சியமும் சரியாக காட்டப்படவில்லை. ஏதோ மனதில் குரல்கள் கேட்டது என்றும் அதனுடைய வற்புறுத்தலில் செய்தார் என்பதும் எந்த கோட்டும் ஒப்புக்கொள்ள முடியாத வாதம். இந்த பயங்கரமான ஆசாமியை வெளியே உலவ விடுவதனால் சமூகத்துக்கு எத்தனை கெடுதல் என்பதை கோர்ட்டு நிச்சயம் தீர்மானிக்கும். ஒன்றுமே அறியாத அப்பாவி பெண்ணை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு ஒரு கணவன் மருத்துவ காரணங்கள் சொல்லி தப்பிக்க முடியும் என்றால் அது நம்முடைய சட்டத்தில் உள்ள குறைபாட்டை தான் காட்டும். தினேஷ்குமார் செய்த இந்த குற்றத்துக்காக இவருக்கு மரண தண்டனையை தவிர வேற எந்த தண்டனையும் போதாது. அப்பொழுதுதான் வெறி பிடித்தவர்களிடமிருந்து நம் அபலைகள் காக்கப்படுவர் என்று கூறி முடித்தார். கணேஷ் எழுந்து, யுவர் ஆனர், தினேஷ்குமார் என்ற மனிதருக்கும் அவர் மனதுக்கும் நடந்த போராட்டம் இது. அவர் சொல்வது என்னதான் அபத்தமாக தோன்றினாலும் அவருக்கு ஏற்பட்ட உபாதை, அவர் மனதுக்குள் குரல் கேட்டது மருத்துவ சாஸ்திரத்தின்படி சாத்தியமே. மனம் விசித்திரமானது. மறு பிறவி என்பதை பற்றிய நம்பிக்கை மிக பழமையானது. சுமேரிய நாகரிகத்திலிருந்து புறப்பட்ட நம்பிக்கை இது. நாம் இறந்த பின் நம்மில் ஒரு பகுதி உயிர் வாழ்கிறது என்ற நம்பிக்கை இல்லைன்னா பிரமிடுகள்லாம் இல்லை, நம்முடைய சர்ச்சுகள் இல்லை. வர்ஜீனியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் ஸ்டீவன்சன் பல ஆராய்ச்சி குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். அவற்றில் மிகவும் ஆச்சரியகரமானது இந்தியாவில் ரவிசங்கர் என்பவனுடையது. 1951 உத்தரப்பிரதேசத்தில் கனோஜ் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவன். தந்தையின் பெயர் ராம் குப்தா. ஆனால் பையன் தன்னுடைய 2ஆம் வயதிலிருந்தே தன் அப்பா ஜாகேஷ்வர் என்ற நாவிதர் என்றும் அவன் முந்தைய பிறவியில் சத்துரி ஜவகர் என்னும் இருவரால் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் தொண்டையில் வெட்டிய தழும்பு இப்பொழுதும் இருக்கிறதாகவும் சொன்னான். விசாரித்ததில் 1/2 மைல் தள்ளி ஒரு கிராமத்தில் ஜாகேஸ்வர் என்று ஒரு நாவிதர் இருந்ததாகவும் அவருடைய பையன் முன்னா என்பவன் 6ஆம் வயதில் ரவிசங்கர் பிறப்பதற்கு சரியாக 6 மாதங்கள் முன்னால் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதை நேரில் விசாரித்த ஸ்டீவன்சன் 26 சாட்சியங்கள் சேகரித்திருக்கிறார். ரவிசங்கர் என்பவன் முன்னாவின் மறுபிறவியாக இருக்கலாம் என்று. தொண்டையில் காணப்பட்ட 1/4 இன்ச் அகல வெட்டுக்காயம் பிறவியிலிருந்தே ரவிசங்கருக்கு இருந்திருக்கிறது. ஸ்டீவன்சன் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் சுமார் 1 டஜன் கேஸுகளை விசாரித்து எழுதியிருக்கிறார். நீதிபதி குறுக்கிட்டு, கணேஷ், நீங்கள் இதை காரணம் காட்டி இவருக்கு விடுதலை கேட்க போகிறீங்களா? இல்லை. நீங்கள் இதெல்லாம் நம்புறீங்களா? நான் நம்புவது என்பது இந்த கேஸில் முக்கியம் இல்லை. ஆனால் இந்த நம்பிக்கைகள் புராதனமானவை என்று நிரூபிக்க விரும்புகிறேன். இவற்றை புறக்கணிக்க முடியாது இல்லையா? அப்பொழுது சர்க்கார் வக்கீல் நீதிபதியை நெருங்கி அவரிடம் தாழ்வாக ஏதோ சொன்னார். நீதிபதி ஆ என்றார். அத்தியாயம் 32. நீதிபதி அப்போது சாட்சியாக அழைக்கப்பட்ட ஒரு பெண்மணியின் தோற்றத்தை பார்த்து தான் அப்படி சொல்லியிருக்க வேண்டும். இவரான கோர்ட் விட்னஸாக டாக்டர் தேசாயை அழைத்து வர இயலாததால் பேரானாமலில் ஆராய்ச்சி செய்யும் இந்த பெண்மணியை சாட்சியாக விசாரிக்க ப்ராசிக்யூஷன் தரப்பு விரும்புகிறது என்றார் சர்க்கார் தரப்பு வக்கீல். நீதிபதி, மிஸ்டர் கணேஷ், எனி அப்ஜெக்ஷன் என்றார். நத்திங், யுவர் ஆனர். அந்த நீல கண் பெண் தலையில் ஸ்கார்ஃப் கட்டியிருந்தாள். சாட்சி கூண்டில் கம்பீரமாக நின்றாள். என்னை அற்பமாக பார்த்தாள். உங்கள் பேர்? சர்க்கார் தரப்பு வக்கீல் கேட்டார். சாண்ட்ரா அலீசன். நான் அமெரிக்காவைச் சேர்ந்தவள். இப்போது பம்பாயில் வாசம். இங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு மானியத்தின் பேரில் இங்கே வந்திருக்கிறேன் என்றாள். உங்கள் ஆராய்ச்சியினுடைய குறிக்கோள் என்ன? அலீசன், மறுபிறவி போன்ற பல வகையில் பேசப்படும் விளைவுகள் நிஜமா பொய்யா, அவற்றில் உண்மை இருக்கிறதா என்பதை விஞ்ஞான ரீதியில் ஆராய்வதே என்றாள். நண்பர் குறிப்பிட்ட டாக்டர் ஸ்டீவன்சனின் ஆராய்ச்சி பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சர்க்கார் தரப்பு வக்கீலின் கேள்விக்கு தெரியும், வர்ஜீனியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தாள். மிஸ் அசின், உங்கள் ஆராய்ச்சிப்படி மறுபிறவி அப்படிங்கிறது இருக்குதா? கணேஷும் வசந்தும் ஏதோ பேசிக்கொள்ள வசந்த் எழுந்து கோட்டை விட்டு வெளியே சென்றார். இல்லை, இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. மறுபிறவியை புராதன காலத்திலிருந்தே மனித இனம் நம்பி வருவதாக நண்பர் கூறுகிறார். அவையெல்லாம் பொய்யா? டாக்டர் ஸ்டீவன்சன், மித்ரா போன்ற அத்தனை கேஸ்லேயும் பொதுவாக ஒன்று, மறுபிறவி குழந்தைகளின் பெற்றோர் எல்லாருமே ஏழைகள்.
மறுபிறவி எடுத்ததாக சொன்னதற்கு அல்லது சொல்ல வைத்ததற்கு பொருளாதார காரணங்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது. குழந்தைகள் மறுபிறவி பற்றி திடீர்னு பேசுகிறதும் முற்பிறவி நினைவுகளை அடுக்கடுக்காக சொல்கிறதும் போதிக்கப்பட்ட உதாரணங்கள் என்றே என்னுடைய ஆராய்ச்சியில் கண்டு தெளிவாக்கியுள்ளது. அப்போ உயிர், ஆத்மா இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணதில்லை, ஆனால் ஆராய்ச்சி குறிப்புகளை படித்திருக்கிறேன். அதில் லேட்டஸ்ட் என்ன? அண்மையிலே ஒரு ஹாஸ்பிட்டலில் மரணத்துக்கு மிக அருகே சென்றவர்கள் உயிர் பிரிந்தால் மட்டும் பார்க்க முடியும்படியாக ஒரு காட்சியை அமைத்திருந்தார்கள். உயிர் அல்லது ஆத்மா என்று உடலின் வேறுபட்ட ஏதாவது இருந்தால் அந்த காட்சியை காண முடியுமாறு அமைத்திருந்தார்கள். இதுவரை சாவின் அருகே சென்றவர்கள் எவருமே அதை பார்க்கவில்லை. அதனால் என்ன நிரூபிக்கப்பட்டது? தனிப்பட்ட உயிரோ ஆத்மாவோ இல்லை என்பதுதான். இப்படி அவள் கூறி முடித்தாள். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்று சர்க்கார் வக்கீல் கணேஷை பெருமிதத்துடன் பார்க்க, கணேஷ் வசந்த் அப்போதுதான் வந்து ஒரு காகித குறிப்பை கொடுக்க கணேஷ் வசந்தையே கேள்வி கேட்க சொன்னார். வசந்த் எழுந்து, மிஸ் அலிசன், இந்த பேட்டி நீங்கள் கொடுத்ததா என்று ஒரு செய்தித்தாளை காட்டினார். அந்த பெண்மணியை பார்த்து சற்றே அதிர்ச்சியுற்று, கொடுத்திருக்கலாம் என்றாள். இதில் கொடுத்திருக்கும் ஃபோட்டோ உங்களுடையது தானே? இருக்கலாம். அலீசன் அப்படிங்கிறது தானே உங்களுடைய பெயர்? ஆமாம். மிஸ் அலீசன், போன வாரம் 8ஆம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் உங்கள் பேட்டி வந்திருக்கிறது. வந்திருக்கலாம். யுவர் ஆனர், இந்த பேட்டியின் சில பகுதிகளை உறக்க படிக்க விரும்புகிறேன், நீங்கள் கவனிக்க வேண்டும். பத்திரிகை நிருபர், உங்களுக்கு இஎஸ்பியில் நம்பிக்கை இருக்கிறதா? மறுபிறவியில் நம்பிக்கை இருக்கிறதா? அலீசன், அதைத்தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். இதுவரை ஆராய்ந்தபடி மறுபிறவி இருக்கிறது, இல்லை என்று திட்டவட்டமாக நிரூபிக்கப்படவில்லை. 2 கட்சிக்கும் ஆதரவாகவும் எதிராகவும் சாட்சியங்கள் உள்ளன. எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. இதை படித்து முடித்த வசந்த் தொடர்ந்து, மிஸ் அலிசன், ஒரே வாரத்தில் என்ன நடந்துச்சு? உங்கள் முடிவை மாற்றிக்கிட்டீங்க. பொருளாதார காரணங்களா உங்களுக்கு என்று கேட்டார். நிருபர் கேட்ட கேள்விகளுக்கு நான் சொன்ன பதில் அவ்வளவுதான். பொறுப்பில்லாமல் பேசாதீங்க. இந்த நம்பிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு விட்டன என்று கோர்ட்டில் சொன்னது இதோட முரண்பாடாக இருப்பதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லை. எது போய்? பத்திரிக்கை பேட்டியா? அல்ல இப்போ நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களே இந்த சாட்சியம்மா? அந்த பெண்ணின் உதடுகள் நடுங்க துவங்கின. வசந்த் அருகில் போய், எது போய் சொல்லுங்க என்றார். ஏன் இந்த முரண்பாடு? என்ன காரணம்? பொருளாதாரமா என்று வசந்த் மீண்டும் கேட்க, அவள் கையால் வசந்தின் முகத்தை முத்தினாள். வசந்த், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்றார். அந்த பெண் காட்டு இறைச்சலாக ஏதோ திட்டியபடி சென்றுவிட சர்க்கார் வக்கீல் தலையில் கை வைத்து உட்கார்ந்தார். அதன் பின் கோர்ட் ஒத்தி வைக்கப்பட்டது. அந்த வார இறுதியில் சாந்தமாகத்தான் இருந்தேன். இருந்தாலும் திங்கட்கிழமை தீர்ப்பு என்கிற எண்ணம் மனதுக்குள் சற்றே பரபரப்பாகத்தான் இருந்தது. வசந்த், அப்பீலுக்கு ரெடியாக இருக்கணும். தினேஷ் சார் தப்பிக்கிறது 50-50 தான் என்றார். கணேஷ் மிகுந்த சிந்தனையில் இருந்தார். திங்கட்கிழமை லேசாக மழை பெய்தது. நிருபர்கள் கூடியிருக்க பரபரப்பாக பேசப்பட்டதால் கோர்ட்டில் கூட்டம் அதிகமாக இருந்தது. நீதிபதி 11 மணிக்கு தீர்ப்பை வாசித்தார். மனநிலை சரியில்லாதவர்கிட்ட உன் மனநிலை சரியில்லை என்று நிரூபிக்க சொல்வது நியாயமானது அல்ல. ஃபீனல் கோட் 45 1860 படியும் செக்ஷன் 302 கீழ் குற்றவாளி தினேஷ்குமார் தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவரா அதனை நிரூபிக்கும் பொறுப்பு செக்ஷன் 6 செக்ஷன் 84 படி நிலைநாட்டப்பட்டுள்ளதா என்பதை ஆராய வேண்டியது நம் பொறுப்பு. தினேஷ்குமார் அறிவாளி, இன்டலெக்சுவல். அவர் கம்ப்யூட்டர் விற்பனர். தாய் சொன்னபடி தேவகியை கல்யாணம் செய்து கொண்டவர். குடும்பஸ்தர், நல்ல வேலை, நல்ல சம்பளஸ்தர். இவர் அத்தனையும் துறந்து ஒரு தினம் தன் மனைவியை கொலை செய்துவிட்டார் என்று பிராசிக்யூஷன் தரப்பில் சொல்லப்படுகிறது. கொலைக்கான காரணம் பிராசிக்யூஷன் தரப்பில் சரியாக நிரூபிக்கப்படவில்லை. மனைவியிடம் சந்தேகமோ வெறுப்போ சண்டையோ சச்சரவோ எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. அதுதான் இந்த வழக்கின் காரண காரியங்களை குழப்புகிறது. ஒரு கொலைக்கு காரணம் நிரூபிக்க வேண்டுமா எனில் அதன் கட்டாயம் சட்டத்தில் இருக்கிறது. எனவே அதை காரணமற்ற கொலையா? டிஃபென்ஸ் தரப்பில் வினோதமாக இதற்கு காரணம் காட்டியிருக்கிறார்கள். நண்பர் கணேஷும் திறமை மிக்க உதவியாளரும் ஸ்தாபித்தபடி மனதில் ஏற்பட்ட விகாரம் காரணமாக நிகழ்ந்த சம்பவம் என்று சொல்கிறார்கள். அதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்களா? பார்க்கலாம்.
மிக விஸ்தாரமாக அவரை டாக்டர் பரிசோதித்து மருந்து கொடுத்திருக்கிறார். அதனால் குணம் தந்த தைரியத்தில் தினேஷ்குமார் மறுபடியும் வெளி உலகத்தில் புழங்கி இருக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த உபாதை இருந்தது என்பதில் சந்தேகமே இல்லை. இரு தரப்பு சாட்சிகளில் இருந்தும் கீழ்காணும் உண்மைகள் புலனாகின்றன. ஒன்று, குற்றம் சாட்டப்பட்ட தினேஷ்குமார் மன உளைச்சலுக்கு உட்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருப்பவர். அவர் தன் மனைவி தேவகையின் கழுத்தை நெரித்து அவள் மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறார். சம்பவத்துக்கு காரணம் அவர் மனதில் கேட்ட குரல்களின் ஆதிக்கம்தான் அதன் பாதிப்பில் செய்தது என்று சொல்லியிருக்கிறார். சாதாரணமான நடத்தையில் அவர் தன் மனைவியை கொன்றிருக்க மாட்டார். சம்பவம் நடந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர் மன வியாகாரம் அடைந்திருக்கிறார். வசந்த் இப்போது கண்கொட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். ரத்தன்லால் வர்சஸ் மத்திய பிரதேஷ் இப்படி சொல்லி கொண்டிருக்கும்போது வசந்த் என் கையை அழுத்த ஆ என்றேன். அத்தியாயம் 33. வசந்த் என்னிடம் உற்சாகமாக ஆனால் தாழ்வான குரலில் வி ஆர் வின்னிங் என்றார். எப்படி சொல்கிறீங்க? ரத்தன்லால் கேஸ் நமக்கு சாதகமானது. நீதிபதி தொடர்ந்தார். ரத்தன்லால் வர்சஸ் மத்திய பிரதேஷ் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அளித்த ரூலிங்கை கவனிக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு காரியம் செய்யும்போது அந்த சமயத்தில் அவர் நடந்து கொண்ட விதத்துக்கு காரணம் காட்ட, சம்பவத்துக்கு முன், சம்பவத்தின் போது, சம்பவத்துக்கு பின் அவர் நடந்து கொண்ட விதத்திலிருந்து யூகிக்கலாம் என்று மாண்புமிகு நீதிபதி அதில் சொல்லியிருக்கிறார். இந்த வழக்கில் சம்பவம் நடக்கும் முன் தினேஷ்குமார் மிகுந்த மன அலைச்சலுக்கும் விகாரத்துக்கும் உட்பட்டு டாக்டரிடம் காட்டி தக்க சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். சம்பவம் நடந்து போன பின் அவர் எந்த விதமான குற்ற உணர்ச்சியோ மறைக்கும் விருப்பமோ இன்றி எய்யப்பட்ட அம்பை போல தான் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் மனைவியை கொல்ல எந்த விதமான காரணமும் காட்டப்படவில்லை. மனநிலை சரியாக இல்லை என்கிற காரணம் கொலை குற்ற தண்டனையிலிருந்து தப்பிக்க அடிக்கடி பயன்படுத்தப்படுவது வாஸ்தவமே. தினேஷ்குமாரை பைத்தியக்காரர் என்று சொல்வது அபத்தம். பைத்தியக்காரரால் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுத முடியாது, கோர்வையாக பேச முடியாது, தன் செயலை நியாயப்படுத்த முடியாது. அதனால் அவரை இப்பொழுது மனநிலை சரியில்லாதவர் என்று சொல்லவே முடியாது. சம்பவம் நடந்த அந்த தருணத்தில் அவர் எப்படி இருந்தார் என்பதற்கு நாம் முன் சொன்னபடி சூழ்நிலையை கவனிக்க வேண்டும். அவருடைய சொந்த சரித்திரத்தை பார்க்க வேண்டும். முதலாவதாக, சம்பவத்துக்கு முன் அவர் மன அலைச்சலால் கஷ்டப்பட்டிருக்கிறார் என்பதை நிரூபிக்கப்பட்டு விட்டது. ரெண்டாவது, கொலைக்கு காரணமில்லாததும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. எந்த காரணமும் ஸ்தாபிக்கப்படவே இல்லை. மூன்றாவது, கொலைக்கு எந்த விதமான முன்னேற்பாடும் அவர் செய்யவில்லை. ரகசியம் எதுவும் இல்லாமல் பலர் முன்னிலையில் ஒரு ஆஸ்பத்திரியில் சற்றும் எதிர்பாராத தருணத்தில் இதை செய்திருக்கிறார். நான்காவது, உதவிக்கு யாரையுமே அவர் வைத்து கொள்ளவில்லை. அதனால் இந்த சம்பவத்தை சிபிசி படி கொலை என்று சொல்ல முடியவில்லை. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததற்கு ஏராளமான முன் உதாரணங்கள் இருக்கின்றன. ஆர்மா என்பவன் தான் ஒரு கனவு கண்டதாகவும், காளிமாதா தன் கனவில் வந்து உன் தகப்பன் காளி வழி தோன்றல் என்றும், தகப்பனை கொல்லாவிட்டால் தகப்பன் உன்னை கொன்று விடுவான் என்றும் கனவில் சொல்ல, தகப்பனின் கழுத்தை வெட்டி அந்த கழுத்தை எடுத்துக்கொண்டு அமைதியாக கோர்ட்டுக்கு சென்றதாக ஒரு கேஸ் இருக்கிறது. அதில் கல்கத்தா ஹைகோர்ட் தன் தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்டவன் குற்றம் நடந்த சமயம் பகுத்தறிவுக்கு உட்பட்டு காரண காரியங்களை அலசும் திறமை இழந்தவனாகவும் அதற்கான மனநிலையில் அவன் இல்லை என்றும் கருதி தான் செய்வது தப்பு, சட்டவிரோதமானது என்பது அவனுக்கு அந்த கணத்தில் தெரியவில்லை என்று செக்ஷன் 84 வட்டத்தில் தீர்மானித்து அவனை விடுவித்தது. இவனும் ஏராளமான கொலை வழக்குகள் உள்ளன. டிஃபென்ஸ் தரப்பில் இளம் வக்கீல்கள் அவர்கள் ஆர்வத்தில் தினேஷ்குமார் அவ்வாறு நடந்து கொண்டதற்கும் பூர்வ ஜென்ம பகை என்றொரு காரணத்தை ஸ்தாபிக்க விரும்பி விஸ்தாரமாக சர்மா, பண்டரி, ஜெயலட்சுமி, கோபாலன் என்று திருச்சியில் 50களில் நடந்து ஒரு தற்கொலை அல்லது கொலை வழக்குடன் தினேஷ்குமார் காரணமின்றி திருச்சிக்கு சென்றதையும் அங்கே நடந்து கொண்டதையும் விவரித்தார்கள். இது தேவையற்ற குழப்பம். எனவே தினேஷ்குமார் சம்பவத்துக்கு முன் வினோதமாக நடந்து கொண்டார் என்பதையே திருச்சி சம்பவங்கள் காட்டுகின்றன. மேற்சொன்ன காரணங்களின்படி குற்றம் சாட்டப்பட்ட தினேஷ்குமார் தன் மனைவி தேவகியை தாக்கிய அந்த மிக முக்கியமான கணத்தில் சிதறிய மனநிலையில் இருந்திருக்கிறார். அப்பொழுது அவர் செய்த காரியத்தின் தீவிரத்தை பகுத்தறிய முடியாத நிலையில் இருந்திருக்கிறார். அதனால் தினேஷ்குமாரை விடுதலை செய்யுமாறு பணிக்கிறோம். ஜட்ஜ் நிமிர்ந்து என்னை பார்த்து தொடர்ந்தார். ஆனால்
சிஆர்பிசி செக்ஷன் 334 அவரை முழுவதும் விடுதலை செய்ய ஆணை தருவதை நம்மை தடை செய்கிறது. அவர் என்னதான் இப்பொழுது மனநிலை சரியாக இருப்பவராக இருந்தாலும் அவரை சிறைச்சாலையிலோ அல்லது மனநிலை மருத்துவ நிலையத்திலோ அல்லது பத்திர பாதுகாப்பிலோ வைத்திருந்து சம்பந்தப்பட்ட சிவில் சர்ஜன் தினேஷ்குமார் சமூகத்தில் வாழ தகுதியுள்ளவர், மற்றவருக்கு இனி இவரால் எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என்று சான்றிதழ் பெறும் வரை அவரை வைத்திருக்க வேண்டும். இருப்பினும் தினேஷ்குமாரின் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ மனு கொடுக்கும் பட்சத்தில் அவரை அவர்களிடம் ஒப்படைக்கலாம். இதற்காக சென்னை பிரதம ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டை அணுகி மேற்குறித்த சரத்துகளின்படி அவர் விடுதலை பெறக்கூடியவரா என்று தீர்மானித்து அவர் ஆணையிட வேண்டும். தினேஷ்குமாருக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று கூறி முடித்தார். என் கண்களில் இயல்பாக கண்ணீர் உதிர தேவகி என்று மனதில் அலறினேன். கணேஷை சர்க்கார் தரப்பு வக்கீல் தங்கமணி கைக்குலுக்கி, என்னவோ போட்டு குழப்பி தூக்கு கயிறிலேருந்து இந்த ஆளை தப்பிக்க வச்சிட்டீங்க என்றார். நான் உணர்ச்சியற்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். என்னது, விட்டம் வரைக்கும் எம்பி குதிக்க வேணாமா? சும்மா ஸ்மைல் அடிக்கிறீங்களே, லக்ஸ் விளம்பரத்தில் ஸ்ரீதேவி மாதிரி என்றார் வசந்த். சுதர்சன் ராஜா கணேஷிடம் வந்து, சார் யூ ஆர் கிரேட் என்றார். இருங்க, எங்களுக்கு இன்னும் வக்கீல் ஃபீஸ் வரலையே என்றார் கணேஷ். என்ன சார் ஃபீஸு? உங்களுக்கா சின்னதாக ஒரு கோயிலே கூட கட்டுவேன். இவரை விடுவிச்சதாலே எனக்கு எத்தனை கோடி லாபம் தெரியுமா? பீட்டர்சன் என்னை அணைத்து வந்து, உனக்கு இப்போ சந்தோஷந்தானே என்றான். எனக்கு தெரியல பீட்டர் என்றேன். ஜட்ஜ் மறுபிறவியை பற்றி என்ன சொன்னார்? எனக்கு சரியாகவே புரியல என்றான். வசந்த் ரொம்ப அழகாக சொன்னார், மறுபிறவியெல்லாம் நம்பக்கூடாதுன்னு. ஆனால் மறுபிறவியை நாம் காரணமாக சொல்லி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தினேஷ்குமாரின் காரணமற்ற தன்மையும் சம்பவத்துக்கு முன் பின் நடந்த விஷயங்களை ஆதாரத்தில் விடுதலை செய்து விட்டார். பாஸ், நாம் கூட இந்த மறுபிறவி பிஸ்னஸை சொல்லியிருக்கக்கூடாது என்றார். நான் அதை சொன்ன காரணம் வேறு. ஆனால் குட்டு ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? ஜட்ஜு நம்ம விட நிறைய படிச்சிருக்கார் என்றார் கணேஷ். அந்த மனோ சிகிச்சை நிலையத்தில் வெள்ளை பெயிண்ட் அடித்த ஒரு கதவின் முன்னால் உட்கார்ந்திருந்தோம். பீட்டர்சன், சுதர்சன் ராஜா, கணேஷ், வசந்த், நான் எல்லாரும் வீட்டிருந்தோம். இப்போ என்ன என்றேன். விடுதலைக்கு முன்னால் நீதிபதி ஒரு சின்ன பொடி வச்சுருக்கார். சுதர்சன் ராஜா ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும், உங்களை இந்த டாக்டர் எக்ஸாமின் பண்ணி நீங்கள் பத்திரமானவர் என்று சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பயப்படாதீங்க, ஆனால் அந்த மறுபிறவி சமாச்சாரத்தை அவுத்து விட்டுறாதீங்க ப்ளீஸ். குரலை கேட்டது மட்டும் சொல்லுங்க, அதுவும் கேள்வி கேட்டா என்றார் வசந்த். வசந்த், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல என்றேன். இல்லைங்க, உங்கள் கதை எத்தனை வினோதமானது, முன்னுக்கு பின் முரணானது பாருங்க. ஆரம்பத்தில் குரல் வந்து உங்களை தற்கொலை பண்ணிக்க சொல்லிச்சிங்கிறீங்க. அப்புறம் எங்கேயோ பாதி அத்தியாயத்தில் சர்மா தேவகியை அல்லது ஜெயலட்சுமியை கொல்ல உங்கள் உடம்புல ஏறிக்க பார்த்தாரு. நீங்கள் அந்த பண்டரிங்கிறவர் என்னானாரு? அம்மோன்னு விட்டுட்டீங்க. அவர் இந்த ஜென்மத்தில் செத்தாரா, போன ஜென்மத்திலையா? போட்டு குழப்பிட்டீங்கல்ல. என்ன பண்ணுறது வசந்த், அதுதான் எக்ஸாக்டாக நடந்தது, அதில் எதுவும் பொய் இல்லையே. உடனே பீட்டர் கேட்டான், பின் அவருக்கு நிகழ்ந்ததெல்லாம் பொய்யா, கற்பனையா? இல்லை என்றார் கணேஷ். எல்லாரும் அவரை ஆவலுடன் பார்க்க ஜஸ்டிஸ் தன் தீர்ப்பில் மிக அற்புதமான ஒரு விளக்கம் சொன்னார். இந்த திருச்சி கதையை யாராவது எப்போதாவது சின்ன வயசுலேயோ குழந்தை பருவத்திலேயோ இவர்கிட்ட சொல்லியிருக்கணும். அது அவர் மனதில் உள் ஆழத்தில் விதைக்கப்பட்டிருக்கணும். இல்லை இல்லை, இல்லவே இல்லை. இல்லைன்னு சொல்லாதீங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்கள். அல்லது எங்கேயாவது படிச்சிருக்கலாம், நீங்கள் படிச்சுட்டு மறந்து போயிருக்கலாம். அது மனதின் அடித்தளத்தில் தேங்கி போன ஒரு நினைவு. அப்போ சர்மா பற்றிய கடிதங்கள் எல்லாம் இந்த ஒரு விளக்கம்தான் பகுத்தறிவு உலகத்துக்கு சரியானது. சார் எப்போவோ படிச்சிருக்கார், மறந்து போயிருக்கார். வேறு காரணத்துக்காக உங்கள் மனம் பாய பிராண்ட துவங்கியதும் இது எது கழிச்சிக்கிட்டு மேலே வந்துருச்சு. அவ்வளோதான் சார் விஷயம். ஐயோ, எதுக்கு சார் அழுகிறீங்க? வசந்த் ப்ளீஸ், அத்தனை முட்டாள் இல்லை நான். எதுக்கு அதை பற்றி எதுவுமே எனக்கு முன்னேற்பாடாக தெரியாது. சர்மாவும் பண்டரியும் ஜெயலட்சுமியும் கோபாலனும் என்னுடைய மனதில் புகுந்தவங்க. நம்புங்க ப்ளீஸ், எல்லாமே நம்புங்க. இப்போ என்ன சார், நம்பினா என்ன, நம்பாட்டி என்ன? தூக்கு கயிறுலேருந்து தப்பிச்சிட்டிங்க, சந்தோஷப்படுங்க. நாங்கள் எவ்வளவோ கேஸு ஜெயிச்சிருக்கோம். திஸ் வாஸ் சம்திங். வசந்த் ப்ளீஸ், எனக்கு தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதோ தப்பிக்காததோ எதுவுமே பெருசில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை இன்னும் முடியல. ஏதோ இன்னும் ஒரு சம்பவம் நடந்தே தீரணும்.
ஐயோ! கதவு திறந்தது. மிஸ்டர் தினேஷ்குமார் வாங்க. வசந்த் என் முதுகில் தட்டி, போங்க, நடந்ததை மட்டும் சொல்லுங்க, கனவுகளையெல்லாம் சொல்லாதீங்க, அதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். டாக்டர் சர்டிஃபிகேட் வேணும். அந்த அறை ஏறக்குறைய காலியாக இருந்தது. ஓரத்தில் செடி வைக்கப்பட்டிருந்தது. எதிரே ஒரு வெள்ளை படுக்கையின் அருகில் வெண் உடையில் டாக்டர் வீற்றிருந்தாள். வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்று புன்னகையுடன் வரவேற்றாள். நான் பெண் டாக்டரை எதிர்பார்க்கவில்லை என்றேன். ஏன், பெண்கள் எல்லாம் மனோதத்துவம் படிக்கக்கூடாதா என்றாள். அப்படி இல்லை, இளமையாக வேறு இருக்கீங்க, எனக்கு உற்சாகமாக இருந்தது. உட்காருங்க என்று என்னை பார்த்து புன்னகைத்தாள். அவள் எதிரில் உட்கார்ந்தேன். அவள் என் கோர்ட் காகிதங்களை பார்த்து, நீங்கள் நார்மல்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணுமாக்கும், பெண்களை கவர்ற மாதிரி பேசுகிறீங்க, அப்போ நீங்கள் நிச்சயம் நார்மல் தான் என்றாள். என்னை நிமிர்ந்து பாருங்க பார்க்கலாம். பார்த்தேன். கண்ணாடிக்கு பின் கரிய கண்களும் முழுமையான உதடுகளும். வாங்க, படுத்துக்கங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களை பரிசோதனை பண்ணணும், சட்டப்படி. ரிலாக்ஸ், கொஞ்சம் திரும்பிக்கங்க. ஒரு டிஷ்யூ கல்ச்சர் எடுக்கணும், ஸ்பைனல் டாப் எடுக்கணும். என்ன சொன்னீங்க? இப்போ என்ன சொன்னீங்க? இல்லை, நான் உங்களை முன்னே சந்திச்சிருக்கேன் என்றேன். இருக்கலாம். அவள் சிரித்தாள். கொஞ்சம் இரத்த சோகையாக இருக்கீங்க என்றாள். திரும்பிக்கங்க. அவள் சொல்ல, உங்களை எங்கோ பார்த்திருக்கிறேன் என்றேன். அவள் வதனத்தில் ஆழ்ந்து, எங்கே? பயப்படாதீங்க, சின்னதாக அவள் என்ன செய்தாள் என்று தெரியவில்லை, லேசான சுருக்கை உணர்ந்தேன். இதுக்கு இத்தனை ரத்தம் என்றேன். எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும் இல்லையா? என்னை முழுதாக நோக்கி சிரித்தாள். உங்கள் பேர் சொல்லுங்கள் ப்ளீஸ், நான் உங்களை பார்த்துருக்கேன். பேர் சொல்லுங்கள் டாக்டர். நான் கேட்க, என் பேர் ஜெயலக்ஷ்மி என்று கண்ணாடியை நீக்கினாள். ஜெய்யூ, வலிக்கவே வலிக்காது என்று புன்னகைத்தாள். இதோட சரி என்று என் முதுகில் கீறினாள். கோபாலா, நீ எங்கே போகிற? நான் எங்கே போவேன்? நம்ம கதை தான் எங்கே போகும்? அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுமா நம்ம கதை? அத்தனை எளிதாக முற்றும் போட்டுற முடியுமா? அவள் என் அருகே மிக அருகே வந்து என்னை வீழ்த்தி படுக்க வைத்து, இன்னும் எத்தனை தடவை பிறக்கணும், மறக்கணும், இறக்கணும்? அவள் கை விரல்கள் என் கழுத்தில் பதிய அந்த கடைசி வலி ஆனந்தமாக இருந்தது. உலகமே எதிரொலிக்கும்படியாக சொன்னேன், ஆ. கதை முற்று பெற்றது. சுஜாதாவின் ஆ பார்ட் 1 முதல் 12 வரை உள்ள பகுதிகளை அன்பு வாசகர்கள் படித்து என் சிரத்தையான இந்த வெளியீடுகளுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து ஊக்குவிப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் ஆதரவு மட்டுமே என் அடுத்த வீடியோக்களுக்கான தூண்டுதலாக அமையும். மிகவும் எதிர்பார்ப்போடு இந்த கதையை முடிக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி, மிகவும் நன்றி.